உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 5வது வசனம். ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலும் தான் குடிக்கும் திராட்சரசத்தினாலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கவும் செய்யவும் கட்டளையிட்டான். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாலேவுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காணப்பட வேண்டியதென்ன? அதனாலே ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசாரியா என்பவர்களின் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானிக்கிறான். ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ஏதோ ஒரு சாப்பாடு அது தன்னை தீட்டுப்படுத்துதுன்னா அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த ராஜா ஏற்படுத்தின சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு உங்களுக்கு வெஜிடேரியன் கொடுத்தா நீங்கள் முகம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறத கண்டாக்க ராஜா என்னை கொன்றுவார் அப்படின்னு நான் சொல்கிறான். அப்போ தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், 10 நாளைக்கு எங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவில் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இது எப்படி ஒரு அதிசயமான காரியம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கென்று என்னை பரிசுத்தமாய் வைத்து கொள்ளுகிறேன், ஏதோ சில காரியங்கள்னாலே நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று தீர்மானித்த போது அந்த தீட்டுப்படாமல் இருப்பதற்கான ஏற்ற சாப்பாடும் கிடைக்க பண்ணினார். 10 நாட்களுக்கு பிறகு இந்த 4 வாலிபருக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் அப்படின்னு எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, 20வது வசனத்தில், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தாக கண்டான். இதுதாங்க இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இது மற்றவர்களுடைய ப்ரெஷர், அவங்க இது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க என்று கேட்டு அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் நாம் தீட்டுப்படாமல் நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று நாம் தீர்மானிக்கும் போது இங்கே தானியேலுக்கு செய்யப்பட்ட காரியம் நமக்கு செய்யப்படும் என்று நமக்கு தெரிகிறது. இது எதுக்கு பைபிளில் எழுதியிருக்கு? தானியேலுக்கு அப்படி நடந்தால்
இதெல்லாம் ஒரு சாட்சியாக எழுதியிருக்கிறது. இதுபோல சூழ்நிலையில் நாம் இன்று நம்மை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானிக்கும்போது தீட்டுப்படுத்தாமல் இருந்து கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டாக்குகிறார். பிறகு பார்த்திங்கன்னா ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் அப்புறம் தேவனுடைய அந்த தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார்னு இருக்க. இது நமக்கு தேவை. ஞானமும் அறிவும் சாமர்த்தியமும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொப்பனங்களை தரிசனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் நமக்கு தேவை. சொல்லுவீங்களா, நான் என்னை தீட்டுப்பட இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இந்த மாதிரி ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்திலும் நான் திறம்பட விளங்கட்டும், உம்முடைய தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நான் அறிந்து கொள்ளட்டும் என்று நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் அதை சொல்லுங்கள். குறிப்பிட்ட நாட்கள், நீங்கள் 10 நாள் தான் அங்கே கணக்கு சொல்லியிருக்கு. குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் எடுத்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதில் தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தாக கண்டான். இன்றைக்கும் கூட உங்களை சுற்றிலுமாயிருக்கிற சகல மக்களை காட்டிலும் உங்களை ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, சாமர்த்தியம் உள்ளவர்களாக என்று காட்டுவார். தாவீது என்ன சொன்னான், அந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிச்சிடவா? சங்கீதம் 119:97 முதல் வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் என்னுடைய தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அடுத்து, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களை எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். அடுத்து, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். சத்துருக்களை காட்டிலும், போதித்தவர்களை காட்டிலும், முதியோரை காட்டிலும் ஞானமுள்ளவனாக யார் ஆக்கியிருந்தாராம்? தாவீதை. இன்றைக்கும் தாவீதை போல் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை காட்டிலும், உங்களுக்கு போதித்தவர்களை காட்டிலும், உங்களுக்கு முதியோர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்களாக மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. தானியேலை ஆசீர்வதித்த தேவன் இன்று உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் சொல்வீங்களா, நான் என்னை பரிசுத்தமாக தீட்டுப்படாமல் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதியும் சொல்வீங்களா? God will bless you. Okay, God bless you.